நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு சயின்டிஸ்டையோ இல்லை வந்து ஒரு எஜுகேஷனல் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரையோ அப்படி தான் கூப்பிடுவாங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னா அந்த காலேஜில் நடக்கிற ஈவெண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் வியூஸ்க்காகவும் இல்லை அடுத்த அட்மிஷன்ஸ்க்காகவும் அப்போ யார் ட்ரெண்டிங்கில் இருக்கா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ரீல் பண்ணி ஒரு ஸ்கூலுக்கு ஃபேமஸாக போகிறது பெஸ்ட்டா, இல்லை ஒரு படித்து நல்ல வேலைக்கு போய் நல்ல ப்ரொஃபஷனில் அச்சீவ் ஆனதுக்கு பின்னாடி ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போகிறது பெஸ்ட்டா? கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேஷன் ஒன்று இருக்குது, ப்ரொஃபஷன் ஒன்று இருக்குது. எத்தனையோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தன்னுடைய ப்ரொஃபஷனையும் பார்த்துக்கிட்டு தன்னுடைய பேஷனை விட்டுறக்கூடாதுன்னு கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. என்னோட பேஷனே கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது தான் அப்படின்னு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. திவாகரை பொறுத்த வரைக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் திவாகர் பிபிடி அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தூங்குறவனை எழுப்பிடலாம், இப்படி தட்டி தூங்குறவன் முழிச்சிருவான். தூங்குற மாதிரி நடிக்கிறவனை நீங்கள் பக்கத்தில் வெடியே வச்சாலும் அவன் எந்திரிக்க மாட்டான். ஏன்னா அவன் கண்ணை மூடி தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அந்த ஆள் வேணும்னே தான் பண்ணுறான். அதாவது தெரியுது நான் பண்ணுறதுக்கு இருக்குத்தனம், அவருக்கு யாராவது சொல்லி புரிய வைங்க, நடிப்பு அரக்கன் இல்லையா நீ நடிப்பு கிறுக்குன்னு அப்படின்னு யாராவது அவ்வளோ ஆக்ரோஷமாக எங்களுக்குலாம் அவ்வளோ ஆத்திரம் வருது. ஏன்னா அவர் பண்ணுறதை நாங்கள் நேரில் பார்த்தோம். இப்போ திவாகர் வீடியோவே எடுத்துக்கோங்களேன், ஒரு ஃபன்னாக நினச்சிட்டு நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் அவருக்கு நம்ம பண்ணுற ப்ரொமோஷன். நீங்கள் வந்து அவரை நீங்களே தான் பெருசாக்கி விட்றீங்க. நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிளாக அவர் பண்ணுறதுக்கு இருக்குத்தனம் தானே ஸ்கிப் பண்ணிடுங்க. சினிமாவில் ஒரு 500 பேருக்கு முன்னாடி ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு டான்ஸ் ஆடுறதோ இல்லை ஒரு ஐட்டம் சாங் ஆடுறதோ தட்ஸ் நாட் அ மேட்டர். அது வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷன், அது வந்து தட் சினிமா. ஆனால் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது, அதுக்கு லிரிக்ஸுக்கு என்ன அர்த்தம், அது ஐட்டம் சாங்கா இல்லை அதில் ஆபாச வார்த்தைகள் இருக்கா இல்லை அது என்ன மாதிரி பாட்டுன்னே தெரியாமல் சின்ன சின்ன குழந்தைங்களும் அதே காஸ்டியூமை போட்டு இன்னைக்கு ரீல்ஸ் பண்ணி, ஆக்சுவலி இதில் வெக்கக்கேடான விஷயம் என்னன்னா அவங்க பேரண்ட்ஸே அதுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த வீடியோ எடுத்து போடுறாங்க பாருங்களேன். ஏன்னா உங்கள் வீடியோ ஒரு 20 லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா 20 லட்சம் பேரோட நெட்வொர்க் உங்கள் கையில் இருக்குது. அப்போ நீங்கள் நினச்சா எந்த ஒரு விஷயத்தையும் அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிற ஒரு பவர் உங்ககிட்ட இருக்கும்போது அதை ஏன் இப்படி சில்லித்தனமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணல்ல பப்ளிக் ஸ்பீக்கர் திரு சையத் முஷரஃப் அவர்கள் வந்து இணைந்திருக்கிறார். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சரி, இப்போது ரீசண்டாக இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், அவங்க மேலே வந்து ஒரு பேடான இம்ப்ரெஷன் வந்து இருந்துச்சு. என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காலேஜஸில் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது இப்போது ரீசெண்டாக இந்த டாக்டர் திவாகரோட இன்சிடென்ட் வரும்போது ஓகே, மக்கள்லாம் வந்து அவேர் ஆகிட்டாங்கப்பா, அவங்க எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க யார் கோமாளி யாருக்கு வந்து டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் ஒரு ரீலில் வந்து நம்ம பார்க்க முடியுது, ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக நம்ம ரீல்ஸ் பண்ணுற ஒரு அக்காவை வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இந்த நிலை மாறுமா மாறாதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இந்த நிலை மாறுமா மாறாதா அப்படிங்கிறத தாண்டி இந்த நிலை கண்டிப்பாக மாறணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்களும் ஸ்கூல் படிச்சிருப்பீங்க, நானும் ஸ்கூல் படிச்சிருப்பேன். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு சயின்டிஸ்டையோ இல்லை வந்து ஒரு எஜுகேஷ்னல் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கரையோ அப்படி தான் கூப்பிடுவாங்க. இன்றைக்கி என்ன அப்படின்னா அந்த காலேஜில் நடக்கிற ஈவெண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் இல்லை வந்துட்டு வியூஸ்க்காகவும் இல்லை அடுத்த அட்மிஷன்ஸ்க்காகவும் அப்போ யார் ட்ரெண்டிங்கில் இருக்கா, ஆக்சுவலி அவங்க யாருன்னே அவங்களை இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்கிறதே தப்பு. ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறதே ஒரு ஆளுமை திறன். இங்கே யாரும் ஆளுமை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆக்சுவலி இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுறவங்கள, இந்த மாதிரி ஃபேமாக இருக்கவங்கள கூப்பிட்றதே தப்பு. ஏன்னா அது வந்து இளைஞர்களுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எப்படி ஆகுது அப்படின்னா ஒரு தவறான ஒரு உதாரணம் ஆயிடுது. ஸோ அப்போ நம்மளும் இப்படி இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் பண்ணி ஃபேமஸ் ஆனால் நம்மளும் ஒரு 4 இடத்துக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிடலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ரீல் பண்ணி ஒரு ஸ்கூலுக்கு ஃபேமஸாக போகிறது பெஸ்ட்டா, இல்லை ஒரு படித்து நல்ல வேலைக்கு போய் நல்ல ப்ரொஃபஷனில் அச்சீவ் ஆனதுக்கு பின்னாடி ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போகிறது பெஸ்ட்டா? ஸோ அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி ப்ரொஃபஷனலில் பெஸ்ட்டாக இருக்கவங்களை கூப்பிட்டிங்கன்னா தான் அந்த பசங்களுக்கும் நம்ம நாளைக்கு ஒரு நல்ல ப்ரொஃபஷனுக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் வரும். நீங்கள் ரீல்ஸ் பண்ணுறவங்களை கூப்பிட்டிங்கன்னா அவன் கிளாஸ் ரூமில் ரீல்ஸ் தான் எடுத்துகிட்டு இருப்பான். இப்போது இன்ஸ்டாகிராம்லேயும் சரி இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணக்கூடியவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. இவங்களால இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், உண்மையிலே இது இன்ஃப்ளூயன்சர்ஸ்னே வந்து அவங்கள அட்ரஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், இப்போதைக்கு குழப்பம் வரக்கூடாது. இன்ஃப்ளூயன்சர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற 2 பேர், இவங்களுக்கு ஏற்படுற அந்த பாதிப்புகள்ங்கிறது இருக்குல்ல, உண்மையிலே ஒரிஜினலாக ஒரு ஒர்க்கை வந்து சப்மிட் பண்ணுறாங்க இல்லை வந்து எல்லாருக்கும் மக்களை காட்டுறாங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க? ஆக்சுவலி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் தன்னுடைய திறமையை காட்ட வரேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க. திறமை இருக்குது இல்லைன்றது 2வது பட்சம். திறமையை காட்டுறதை தாண்டி
ஒரு மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் போகும்போது மணி ஓரியன்டாக திங்க் பண்ணி இது வந்து நான் ஒரு எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணல, மேக்ஸிமம் 80 to 90% அப்படி தான் இருக்காங்க. மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு மணி ஓரியன்டாக போயிடுறாங்க. ஆனால் இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேஷன் ஒன்று இருக்குது, ப்ரொஃபஷன் ஒன்று இருக்குது. எத்தனையோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தன்னுடைய ப்ரொஃபஷனையும் பார்த்துக்கிட்டு தன்னுடைய பேஷனை விட்டுறக்கூடாதுன்னு கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. என்னோட பேஷனே கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது தான் அப்படின்னு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. எத்தனையோ பீப்புள் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க மணி ஓரியன்டாக பண்ணுறது நார்மலாக ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு சோஷியல் இஷ்யூவையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை சார்ந்து அட்ரஸ் பண்ணும்போது இந்த கண்டென்ட் கிரியேட்டரும் காசு வாங்கிட்டு தான் பேசுகிறாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து வியூவர்ஸ்க்கு கொடுத்துருது. ஓ, நம்ம ஒரு நம்பகத்தன்மை வந்து இல்லாமல் போய் ஆமாம், இன்ஃப்ளூயன்சர்ஸ் மேலே இருக்க நம்பகத்தன்மை இல்லாமல் போனது ரியல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மேலேயும் ஒரு நம்பகத்தன்மையை இழக்க வைக்குது. இப்போ எத்தனையோ நல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள கூட நீங்கள் வந்து ஸ்டீவ் கெஸ்ட்டாக கூப்பிடலாம். இப்போ நம்ம A2D நந்தா இருக்கார், இன்ஃபர்மேஷன் வீடியோ போடுறாரு. இப்போ நமக்கே தெரியும் ரிஷிபிடியா இருந்தார், இப்போ மதன் அண்ணா இருக்காங்க, GK சயின்ஸ் யூடியூபர் அவர் இருக்கார். இப்படி நிறைய பேர் நல்ல நல்ல கண்டென்ட் போடுறவங்க இருக்காங்க. நம்ம LMPC அவர் இருக்காங்க. இவங்கள மாதிரி ஆளுகளை கூப்பிடும்போது அந்த பசங்களுக்கும் நல்ல இது இருக்கும், இவங்களும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான். ஆனால் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால இவங்களை கூப்பிட்றதுக்கும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இதுவும் ஒரு தவறான உதாரணம் போயிருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து வருது. ஓகே, இப்போது நீங்கள் பர்சனலாக சொல்லுங்கள், என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க எல்லாம் இருக்காங்களா, மணி ரிலேட்டடாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று அவங்க மைண்ட் செட் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு வருது. இப்போது ரீசெண்டாக டாக்டர் திவாகர் வந்து எக்ஸ்போஸ் ஆன ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, எல்லா இன்டர்வியூஸாக இருக்கட்டும், அடுத்தடுத்து இப்போ கடைசியாக நடந்த ஒரு ரியாலிட்டி ஷோவில் கூட நீங்களே கேள்வி கேட்டிருப்பீங்க. அப்போ வரைக்குமே கூட நம்ம என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவருக்கு இருக்கா, இல்லை அது தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் தான் பேசுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. திவாகரை பொறுத்த வரைக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் திவாகர் பிபிடி அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு நம்ம வீட்டிலே சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, தூங்குறவனை எழுப்பிடலாம், இப்படி தட்டி தூங்குறவன் முழிச்சிருவான். தூங்குற மாதிரி நடிக்கிறவனை நீங்கள் பக்கத்தில் வெடியே வச்சாலும் அவன் எந்திரிக்க மாட்டான், ஏன்னா அவன் கண்ணை மூடி தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அந்த ஷோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரியண்ணை வந்துட்டு அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ தான் பேசுவார். ஆனால் அவர் சொல்கிறத கொஞ்சம் கூட காதிலேயே வாங்காமல் அந்த ஆள் வேணும்னே தான் பண்ணுறான். அதாவது தெரியுது நான் பண்ணுறதுக்கு இருக்குத்தனம், அவருக்கு யாராவது சொல்லி புரிய வைங்கயா, நடிப்பு அரக்கன் இல்லையா நீ, நடிப்பு கிறுக்கன் அப்படின்னு யாராவது அவ்வளோ ஆக்ரோஷமாக எங்களுக்குலாம் அவ்வளோ ஆத்திரம் வருது. ஏன்னா அவர் பண்ணுறதை நாங்கள் நேரில் பார்த்தோம். நீங்கள்லாம் ரீல்ஸில் 1 நிமிஷம் இல்லை இன்டர்வியூ 20 நிமிஷம் பார்த்து சொல்கிறீங்களே, அந்த ஷூட்டிங் 4.5 மணி நேரம் போச்சு. எங்கள் எல்லாமே யோசிச்சு பாருங்கள், ஆப்போசிட்டில் அந்த ஆள் பண்ண கிறுக்குத்தனத்தெல்லாம் நாங்கள் எவ்வளோ தாங்கியிருக்கோம். அந்த ஆளுக்கு தெரியுது நம்ம பண்ணுறது கிறுக்குத்தனம் தான், ஆனால் அதனால தான் நம்ம 4 பேருக்கு தெரியுறோன்றதுக்காகவே வேணுங்கனே புரிதல் இருந்துமே அவர் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. சரி, இதே மாதிரி நம்ம நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட பார்க்க முடியுது, நம்ம பண்ணுறதுக்கு இருக்குத்தனம் தான் தெரிஞ்சுமே அவங்க வந்து பண்ணுறாங்க. ஆனால் இது பேக் ஃபயர் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் கூட அவங்களுக்கு இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. ஆக்சுவலி இது வந்து எங்கே இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, டிக்டாக்னு ஒரு பிளாட்ஃபார்ம் எப்போ நம்ம ஊருக்கு வந்துச்சோ அப்போ இருந்தே இந்த பேக் ஃபயரை பற்றி யோசிக்க மாட்டேறாங்க. எல்லாருமே ஃபேம்னு நானே எப்படியாவது ஃபேமஸ் ஆகிடணும், என்னுடைய ஃபேஸும் ஒரு 4 பேருக்கு தெரிஞ்சிடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்களே தவிர அதனால வர்ற பேக் ஃபயரை இன்னும் யாரும் யோசிக்கலை. ஒருவேளை இப்படி இந்த ஃபேமஸ் எப்படி ட்ரெண்ட் ஆகுதோ அதே மாதிரி பேக் ஃபயர் ஆனதும் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மேபி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும். ஏன்னா நம்மளே பார்த்துருக்கோம் எத்தனையோ ஃபேமஸ் ஆனவங்க எப்படி அடி வாங்கி போயிருக்காங்கன்னு. மேபி இன்னும் கொஞ்சம் நிறையா பாதிப்புகள் உள்ளாகி இல்லை நிறையா, இப்போ நமக்கே தெரியும், இப்போ TTF வாசன் அவர் எவ்வளோ ஃபேமஸாக இருந்தாருன்னு தெரியும், ஆனால் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி சில பேர் பண்ணுறது வந்துட்டு அதுக்கான தண்டனைகளோ இல்லை அதுக்கான பேக் ஃபயரோ ஆகும்போது அது ஒரு அவேர்னஸாக மாற வாய்ப்பு இருக்குது. அவங்க ஃபேமில் இருக்கிறது வந்து மக்கள் எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் அவங்க என்ன மாதிரி விளைவுகள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறது தெரியுது. ஆக்சுவலி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ணுறதே என்னென்னா, அவங்க வந்து அந்த விளைவுகளை வெளியே கொண்டு வர மாட்டாங்க. வெளியே கொண்டு வந்துட்டா நான் டம்மி பாவான்னு தெரிஞ்சிடும்ல, அதனால் அந்த விளைவுகள் அதாவது எப்படி சொல்கிறதுனா எல்லாம் உள்காயம் பாவா அப்படிங்கிற மாதிரி ஆஃப் த கேமரா எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு கேமரா முன்னாடி இல்லை அவங்களுடைய கண்டென்ட்டில் வந்துட்டு நான் பாலிஷாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறது. ஆக்சுவலி ரியலாக பார்த்தோம் அப்படின்னா பேக் ஃபயர் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அது வெளியில் தெரியாது. ஒருவேளை வெளியே தெரிஞ்சால் மாறத்துக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு மக்கள் சைடில் இருந்து ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து மக்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? மக்கள் வந்து சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மேக்ஸிமம் ஸ்க்ரோல் பண்ணிடணும், அவ்வளோதான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுறதை தாண்டி ஷேர் பண்ணும்போது
இன்ஸ்டா அல்காரிதமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் அல்காரிதமாக இருக்கட்டும், இப்போ நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கவங்களுக்கு அந்த வீடியோ வந்து புஷ் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபன்னாக நினச்சிட்டு, இப்போ திவாகர் வீடியோவே எடுத்துக்கோங்களேன், ஒரு ஃபன்னாக நினச்சிட்டு நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் அவருக்கு நம்ம பண்ணுற ப்ரொமோஷன். நீங்கள் வந்து அவரை நீங்களே தான் பெருசாக்கி விட்றீங்க. நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிளாக அவர் பண்ணுறதுக்கு இருக்குத்தனம் தானே, ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் வந்துச்சுனாலும் நீங்கள் தள்ளி விட்ருங்க. நீங்கள் ஒரு 4 வீடியோவை தள்ளி விடுங்க, உங்களுக்கு அந்த வீடியோவே வராது. ஏன்னா இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் அப்படி தான். நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு மர வேலை செய்கிறது இல்லை வெல்டிங் அடிக்கிற வீடியோ 2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரிலேட்டடான வீடியோ தான் வரும். அப்போ நீங்கள் 2 பொலிட்டிக்கல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் சார்ந்து தான் வரும். நீங்கள் இந்த மாதிரி கிறுக்குத்தனத்தை 2 பேரை பார்த்தீங்க அப்படின்னா எவன்லாம் கிறுக்குத்தனம் பண்ணுறானோ அந்த கிறுக்குத்தனம் ஃபுல்லாக உங்கள் ஃபோனுக்கு தான் வரும். ஸோ மக்கள் வந்து இந்த இக்னோர் பண்ணிடுறது வந்து நல்லது. இதை மாதிரி ஆட்களும் வந்து இதுக்கப்புறம் பெருகாமல் வந்து இருப்பாங்க. ஆக்சுவலி நீங்கள் இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே அவங்க போஸ்ட் பண்ணுறதை நிறுத்திடுவாங்க. வாங்குறதுக்கே ஆள் இல்லைன்னா அவன் எதுக்கு கடை போட போகிறான் அப்படி தானே. இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, டெய்லி கஸ்டமர்ஸ் வரனால தானே கடை வச்சுருக்கீங்க. ஒரு வாரமாக கஸ்டமர்ஸ் யாருமே வரல அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் கடை திறக்க யோசிப்பீங்களா? அதே கான்செப்ட் தான். ஓகே, இப்போ இது ஆடியன்ஸ் அடல்ட்ஸுக்கான ஒரு விஷயம். இதை பார்த்த சின்ன பசங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இப்போ அடல்ட்ஸே வந்து ஒரு சில பேர் இதை ஒரு என்கரேஜாக எடுத்துக்கிட்டு அவங்களும் வந்து கிறுக்குத்தனமாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம டிக்டாக்ல கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. இப்போ ரீல்ஸ்னு வரும்போது இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கே தவிர இந்த நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆகிற மாதிரி நம்ம பார்க்கல. ஸோ இது சின்ன பசங்களை எந்த அளவுக்கு பாதிப்பு வந்து சின்ன பசங்களை வந்துட்டு இப்போ இந்த பாயிண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி மேபி இது இன்டர்வியூ வந்தால் என்னவே பூமர்னு சொல்லலாம், இல்லை பிற்போக்குவாதின்னு சொல்லலாம், நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க. என்ன அப்படின்னா ஒரு பாட்டு ஒன்று வருது. ஆக்சுவலி சினிமாங்கிறது வேற, ரியல் லைஃப்ங்கிறது வேற. சினிமாவில் ஒரு 500 பேருக்கு முன்னாடி ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு டான்ஸ் ஆடுறதோ இல்லை ஒரு ஐட்டம் சாங் ஆடுறதோ தட்ஸ் நாட் அ மேட்டர். அது வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷன், அது வந்து தட் சினிமா. ஆனால் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது, அதுக்கு லிரிக்ஸுக்கு என்ன அர்த்தம், அது ஐட்டம் சாங்கா இல்லை அதில் ஆபாச வார்த்தைகள் இருக்கா இல்லை அது என்ன மாதிரி பாட்டுன்னே தெரியாமல் சின்ன சின்ன குழந்தைங்களும் அதே காஸ்டியூமை போட்டு இன்றைக்கி ரீல்ஸ் பண்ணி, ஆக்சுவலி இதில் வெக்கக்கேடான விஷயம் என்னென்னா அவங்க பேரண்ட்ஸே அதுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த வீடியோ எடுத்து போடுறாங்க பாருங்களேன். அதையும் நம்ம ஷேர் பண்ணுறோம். அதுதான் ஏன்னா இன்றைக்கி இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம உலக நாடுகளில் எல்லா சின்ன குழந்தைங்களுக்கு சிவிக் சென்ஸ் எப்படி சொல்லித்தராங்க, நம்ம நாட்டில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லித்தராங்க. ஆனால் நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கோம், இந்த பாட்டு ட்ரெண்டில் இருக்குது, இந்த பாட்டை போட்டு நம்ம குழந்தைங்களை ஆட வச்சா நம்ம குழந்தை ஃபேஸும் தெரியும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நல்லா பாருங்கள், கப்புள் விளாக் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை கப்புள் சேனல் வச்சுருக்கவங்களா இருக்கட்டும், தன்னுடைய குழந்தைக்கும் குழந்தை பேரில் ஒரு சேனல் வச்சு ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காங்க. அப்போ இன்றைக்கி வேணால் அது ஜாலியாக இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு அந்த பையனுக்கோ அந்த குழந்தைக்கோ வளர்ந்ததுக்கு பின்னாடி இப்படிலாம் பண்ணியிருக்காங்களேன்னு அந்த குழந்தைக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த குழந்தையோட யோசிச்சு பாருங்கள். ஒரு செல்ஃப் கன்சர்னே இல்லாமல், ஏன்னா அவங்களுக்கு அந்த வயசில் என்னமே தெரியாது. இப்போ நம்ம சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணாங்க, நம்ம அப்பா அம்மா போய் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. ஆனால் அது அதுவும் நம்மளுடைய செல்ஃப் கன்சர்ன் இல்லை தான். ஆனால் அது நம்மளுடைய ஃபியூச்சருக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்க பேரண்ட்ஸ் அப்படி பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா 50-50. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு பின்பத்தில் ஒரு மிதப்பில் உள்ளே போயிட்டாங்க. இப்போது இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க கண்டென்ட் போடுறதா இருக்கட்டும் இல்லை வந்து பெய்டு ப்ரொமோஷனோ எது பண்ணுறாங்களோ அது வந்து ஆடியன்ஸ் மட்டும் தான் யார் பார்க்குறாங்களோ அவங்கள மட்டும் தான் பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமே. இப்போது அதை தாண்டி இவங்களை வந்து இங்கே மோட்டிவேட்டர் ஸ்பீக்கராகவோ இல்லை வந்து ஒரு ஸ்கூல்ஸ்க்கோ காலேஜுக்கோ இன்வைட் பண்ணும்போது அது இந்த சொசைட்டியோட ஒரு அஃபெக்டாகவே வந்து மாறுதோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எனக்கு இருக்குது. எஸ், அஃப்கோர்ஸ். அதான் அந்த சொசைட்டி இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ 2 ஸ்கூல்ஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு திவாகரோட விஷயமே எடுத்துக்கிட்டோம்னாலும் அவர்கிட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு கொலை அதை பற்றின ஒரு விஷயம் கேட்கும்போது அவருடைய தாட்ஸ் வந்து அங்கே உள்ளே வருது. ஸோ இதை பார்க்குற மக்களும் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஆக்சுவலி அதை தான் நான் வந்து அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன். ஏன்னா அவர் வந்துட்டு ஆக்ரோஷமாக சொல்லியிருப்பாரு. ஏன்னா நீங்கள் எப்படி இன்ஃப்ளூயன்சர்ஸ் தப்பு சொல்லலாம், ஏன்னா இப்போ என் வீடியோ 20 லட்சம் பேர் பார்க்குறாங்க, 20 லட்சம் பேர் பார்க்குறாங்க, நான் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட வீடியோ போடுறேன், சோஷியல் அவேர்னஸை கொடுக்குறேன் அப்படின்னு. ஆக்சுவலி நீங்கள் அங்கே தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்கள் வீடியோ ஒரு 20 லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா 20 லட்சம் பேருடைய நெட்வொர்க் உங்கள் கையில் இருக்குது. அப்போ நீங்கள் நினச்சா எந்த ஒரு விஷயத்தையும் அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிற ஒரு பவர் உங்ககிட்ட இருக்கும்போது அதை ஏன் இப்படி சில்லித்தனமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? இப்போ அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அங்கே வந்து அவர் நான் சொல்லவே கிடையாது, வந்து மழுப்புனாங்க, இன்டர்வியூவில் கேட்டனால தான் நான் அப்படி சொன்னேன், நீங்கள் என்ன மழுப்புனாலும் அவர் சொன்னது தவறு, அதில் வந்து நான் கண்டிப்பாக அதில் நான் உறுதியாக இருக்கேன். ஏன் அப்படின்னா அப்படி போய் அந்த 20 லட்சம் பேர்கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் போய் சேருது அப்படிங்க. ஆக்சுவலி இப்போ அந்த 20 லட்சம் பேரில் ஒரு 100 பேர் வச்சுக்கோங்களேன், 100 பேர் அதே மாதிரி நானும் ஆமாம் அவனும் ஏன் ஜாதி தான் மாறினா நம்மளுடைய சொசைட்டி எந்த அளவுக்கு ஆகும்? இப்போ ஒரு 2 ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க,
ஒரு ஏரியாவில் 10 ஸ்கூல் இருக்குது, 2 ஸ்கூல் வேணால், ஒரு ஏரியாவில் 10 ஸ்கூல் இருக்குது. 5 ஸ்கூல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்றாங்க. இன்னும் 2 ஸ்கூல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 சயின்டிஸ்ட்டை கூப்பிட்றாங்க. அப்போ மிச்சம் 3 ஸ்கூலில் வந்து ஃபங்க்ஷன் நடக்க வேண்டியது இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக யாரை கூப்பிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் கூப்பிடுவாங்க. ஏன் கூப்பிடுவாங்க அப்படின்னா மிச்ச ஸ்கூல்ஸும் அவங்கள கூப்பிடுறனால ஸ்டூடெண்ட்ஸோட மனதில் எப்படி இருக்கும்? இப்போ இந்த அந்த ஸ்கூலில் வந்து அவங்கள அந்த இன்ஸ்டா அவர் வந்திருக்காருப்பா, இவர் வந்திருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்றது தான். இதில் வெட்கக்கேடான விஷயம் என்ன அப்படின்னா உமன்ஸ் காலேஜ், உமன்ஸ் ஸ்கூல்ஸில் இந்த மேல் டிக்டாகர்ஸ், மேல் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அவங்கள கூப்பிட்டு அவங்கள சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. இவங்க அங்கே போய் அந்த பொண்ணுங்களோட இன்ஸ்டா ஐடி வாங்கி அப்யூஸ் பண்ணி இப்போ நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட எத்தனையோ மீம் கிரியேட்டர்ஸ் நம்ம நம்புகிறோம். சொசைட்டியை ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய இம்பேக்டாக இருந்தாலும் மீம் கிரியேட்டர்ஸ் வந்து அந்த சோஷியல் இம்பேக்டை கிரியேட் பண்ணக்கூடிய இருந்தவங்களே இன்றைக்கி எத்தனை அப்யூஸ்மெண்ட் கேஸில் வந்து மாட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். எவ்வளோ பெரிய பெரிய மீம் கிரியேட்டர்ஸ், அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கவங்க கூட இன்றைக்கி சின்ன குழந்தைங்க 18 வயசு கூட ஆகலை, அந்த பெண் குழந்தைங்கள்ட்ட போய் அப்யூஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் இவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ இப்போ உங்களை நம்பி ஒரு 100 பேர் இல்லை உங்களை நம்பி ஒரு 1000 பேர் உங்களை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 1000 பேர்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குற பவர் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் எந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறீங்கிறது தான் முக்கியம். அதுதான் அந்த சோஷியல் இம்பேக்டை கிரியேட் பண்ணும். ஓகே சரி, அது உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த இன்டர்வியூ எங்களுக்கு தந்ததுக்கு வந்து மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.